இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அதிமுகவுடைய கள்ள குழந்தை தான் செங்கோட்டையன். இப்ப செங்கோட்டை எங்க போய் சேர்ந்தாரு? இந்தியா முழுக்க பாஜகவுடைய டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவான், ராஜதந்திர பாலிடிக்ஸ். இது பூராமே சதி பாலிடிக்ஸ். அதிமுக திமுக ரெண்டுமே பாஜகவை தீண்டத்தகாத கட்சியா தான் நினைச்சிட்டு இருக்கு இல்லையா? இது யாருடைய கட்சி? தந்தை பெரியாருடைய கட்சி. எடப்பாடி சீட்டு எனக்கு குடியா? யார் கேட்கிறா? செங்கோட்டையன். இருக்காருல்ல குருமூர்த்தி, அவரு தான். யாரை கூட்டிட்டு போறாரு டெல்லிக்கு? ஓபிஎஸை கூட்டிட்டு போறாரு. எதுக்கு? எடப்பாடிக்கு ஆப்பு வைக்கிறது. ஊழலை நிரூபிக்கக்கூடிய தகுதி அண்ணாமலை கிடையாது. அண்ணாமலை ஒரு ஊழல்வாதி, அண்ணாமலை கட்சி ஒரு ஊழல்வாதி. இதெல்லாமே அரசியல் தாமா, மக்களை ஏமாற்றுறது. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனிவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருந்தாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரமா அந்த பொதுக்குழு கூட்டத்தை இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? இப்போ எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்னன்னா, உள்கட்சிக்குள்ளேயே நெருக்கடி, வெளியிலேயே நெருக்கடி. உள்ள ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்களை தாண்டி தங்கமணி, வேலுமணி இவர்கள் ஒரு அதிகார சக்தியாக எடப்பாடிக்கு எதிராக வளர்ந்து நிற்கிறாங்க. இவர்களுடைய வெளிப்பாடு தான் செங்கோட்டையன். இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அதிமுகவுடைய கள்ள குழந்தை தான் செங்கோட்டையன். இப்போ செங்கோட்டையன் எங்கே போய் சேர்ந்தாரு? விஜய்கிட்ட போய் சேர்ந்தார். அப்போ எடப்பாடிக்கு மேல என்ன நெருக்கடினா, பாஜகவோட இப்ப அவரு கூட்டணி வச்சிருக்காரு. பாஜக தான் இந்த கூட்டணியை முடிவு பண்றாங்க. 7 சீட்டை கொடு. யாருக்கு? கிருஷ்ணசாமி. எப்படி முடிவு பண்றாங்க? முடிவு பண்றாங்கம்மா. 7 சீட்டை கொடுத்துறியா? யாருக்கு? கிருஷ்ணசாமிக்கு. ஜான் பாண்டியனுக்கு 3 சீட்டு கொடு. ஓபிஎஸ்க்கு 4 சீட்டை கொடு. டிடிவிக்கு 10 சீட்டை கொடு. இப்படின்னு யாரு சொல்றா? பாஜக சொல்லுது. இதெல்லாம் யாருடைய சீட்டுனா, இதெல்லாம் ஜெயிச்ச பிறகு ஒரு 6 மாசம் ஆட்சி போகும், 1 வருஷம் ஆட்சி போகும். அத்தனை பேர் எங்க போய் சேர்ந்துருவான்? பாஜக போய் சேர்ந்துருவான். இதுதான் பாஜகவுடைய தந்திரம். பாஜகவை பொறுத்தவரை இந்தியா முழுக்க பாஜகவுடைய டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவான், ராஜதந்திர பாலிடிக்ஸ். இது பூராமே சதி பாலிடிக்ஸ். தமிழகத்துல எடுபடுமா? இங்கதான் நம்ம மக்கள் தான். நீங்க காக்கா பிரியாணிக்கும் 500 ரூபாய்க்கும் ஓட்டு போடுற ஆளா இருக்கானே. அப்போ பாஜக பரிசோதனை செல்ற இடமா இப்போ மாறி போச்சு. நீங்க 10 வருஷம் முந்தி பாஜக எக்ஸாம்பிளா எடுத்தா இதுக்கு முன்னாடியே பாஜக ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? இல்லம்மா, இனிமே ஜெயிக்கும். ஏன்னா அதிமுக திமுக ரெண்டுமே பாஜகவை தீண்டத்தகாத கட்சியா தான் நினைச்சிட்டு இருந்தது இல்லையா? இது யாருடைய கட்சி? தந்தை பெரியாருடைய கட்சி. பெரியார் தான் பிதா மகன். இவர்களெல்லாம் இந்த கட்சி தலைவர்களா? இப்ப இருக்கிற தலைவரா? இல்ல. இந்த கட்சியை உருவாக்கியது யார்? தத்துவம் யாருது? 95 வயது வரை மூத்திர செட்டி எடுத்துட்டு கவுன்சிலர் கூட ஆகாம இன்னைக்கு கவுன்சிலர் கூட முதலமைச்சராக இருக்கான். இந்த தத்துவம் யாருது? பெரியாருது. பெரியார் தத்துவம் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? எடப்பாடியும் பாஜகவும் கூட்டணியா? பாஜக காரன் பூரா யாருக்கு அதிமுக நலல ஒளிஞ்சிருக்கான். அதிமுக காரன் பூரா யாருக்கு ஓட்டு போடுறான்? பாஜக ஓட்டு போட போறான். போட்டானா இல்லையா? அப்ப ஜெயிச்சிருக்கா இல்லையா? ஜெயிச்சிருக்குது என்பதை விட தோத்து இருக்கு. எது? திராவிட இயக்க கொள்கை தோல்வி அடைந்திருக்கு. இதுக்கு அதிமுக இப்பதான் சரியான ரூட்டுக்கு வர்றீங்க. அப்போ அமித்ஷா டெல்லியில் உட்கார்ந்துட்டு எடப்பாடிக்கு உத்தரவு போடுறாரு. இதுதான் இப்போ எடப்பாடிக்கு நெருக்கடி. இப்போ எடப்பாடி பார்த்தாரு, இந்த கட்சியை
பாதி பேர் பாஜகவோட கள்ளக்கூட்டு வச்சுக்கிட்டு என்ன செங்கோட்டையன் 1 கோடி தொண்டனையாக வச்சுருந்தாரு. நினச்ச நேரத்தில் அமித்ஷா பார்க்குறாரு, பார்த்தாரா? நினச்ச நேரத்தில் நிர்மலா சீதாராமன் பார்க்குது. இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அப்போ இன்னும் எத்தனை செங்கோட்டையங்க ஒழிஞ்சிருக்கான். அரசியல் ரீதியா தான் சந்திச்சாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படின்ற. ஆமா, 2 பேரும், இவர் ஒரு அம்பானி, அவர் ஒரு அதானி, 2 பேரும் 1 லட்சம் கோடி. ஆமா ஆமா ஆமா, நட்பு. 2 பேரும் பள்ளிக்கூடத்தில் ஒன்றா குண்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க, அமித்ஷாவோ செங்கோட்டையன். அப்படியா? அப்படி இல்ல சார். இப்போ ஒரு ஆல்ரெடி வந்து அந்த கட்சியில கூட்டணியோட இருந்திருக்காங்க. நட்பு அந்த மாதிரி என்ன அந்த கட்சியில கூட்டணி? ஜெயலலிதா இருக்கும்போது கூட்டணி போயிருக்க முடியுமா செங்கோட்டையன் டெல்லிக்கு? முடியாது. டெல்லி பிளைட்டே பிடிச்சிருந்து கொண்டு எங்கே பிடிச்சிருப்பானுங்க, பாய்ஸ் கார்டில் வச்சிருப்பானுங்க. அதெல்லாம், அதாவது எடப்பாடி சீட்டு எனக்கு குடியா, யார் கேட்குறா? செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் என்ன ஆக்கு, முதலமைச்சர் என்ன ஆக்கு, நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். எனக்கு பின்னாடி வேலுமணி, தங்கமணி, வீரமணி, பல மணிகள், பாதி எம்எல்ஏ உடச்சி கூட்டிகிட்டு வரேன், ஓபிஎஸ் கூப்பிட்டு வரேன். இதுதான் செங்கோட்டையன் டீலிங். அப்போ எடப்பாடி பார்த்தாரு, என்னடா இப்படி இருக்கானு, எப்போ வேணா காலம் வாருவானு போல் இருக்க, எவன் வாருவானே தெரியல, எவன் காலை வாருவானே தெரியல, இப்படி இருக்கானுங்களே. அந்த பக்கம் போனால் சிவி சண்முகம், ஏன் பெல்ட்டு, என்ன பெல்ட்டு, பச்சை பெல்ட்டா, பன்னீர் பெல்ட்டு, ஏன் பெல்ட்டுங்கிறாரு. இந்த பக்கம் போனால் வேலுமணி, ஏன் பெல்ட்டு, என்ன பெல்ட்டு, கொங்கு பெல்ட்டு, ஏன் பெல்ட்டுங்கிறாரு. இந்த பக்கம் போனால் டெல்டாவில் முக்குளத்தூர் போனால் ஏன் பக்கம் இருக்காயா. மதுரைக்கு வடக்க போனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, எல்லாம் ஏன் கோஷ்டியா. அப்போ எடப்பாடி எந்த கோஷ்டி? எடப்பாடி எந்த கோஷ்டியில் இருக்காரு? இப்படி ஒரு குழப்பத்தில் தான் இப்போ பாஜகவில் சேர்ந்த பிறகு இந்த பொதுக்குழுவை கூட்டினார். அத்தனை பொதுக்குழு ஆளும் வந்துட்டான். வந்த பிறகு வந்து விட்டார்கள். வந்த பிறகு என்ன சொன்னார்னா, ஏப்பா அவர் நேரடியாக சொல்ல முடியாமல் யாரை வச்சு சண்முகத்தை வச்சு சொல்ல வைக்கிறார், ஜெயக்குமாரை வச்சு சொல்ல வைக்கிறார். ஜெயக்குமார், சண்முகம் 2 பேருமே எடப்பாடியினுடைய மைண்டு வாய்ஸ். என்ன நினைக்கிறாரோ சினிமாவில் ஒரு வாய்ஸ் வருமா, அதே போல் 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுக்குறத வாங்கிட்டு பேசாமல் இருக்கணுங்க. செங்கோட்டை இவர் ஜெயக்குமார் சொன்னது எடப்பாடியுடைய வருத்தம் தான். அதே போல் சண்முகம், சிவி சண்முகம் யாரை நோக்கி சொல்கிறாரு தெரியுமா, துரோகிகளாம் உஷாராக இருக்கணும். யார் துரோகினா, மயிலாப்பூர் இருக்காருல்ல குருமூர்த்தி, அவர் தான். யாரை கூட்டிகிட்டு போகிறாரு டெல்லிக்கு? ஓபிஎஸை கூட்டிகிட்டு போகிறார். எதுக்கு? எடப்பாடிக்கு ஆப்பு வைக்கிறது. அப்போ கூட இருந்துட்டே வந்து புலி மறிக்கிறாங்க. ஓபிஎஸ்க்கு டெல்லியில் என்ன வேலை? அமித்ஷாட்ட ஒரு பெரிய கட்சி தலைவரா ஓபிஎஸ்? உனக்கு பின்னாடி ஊர்லேயே ஒரு போய் ஓட்டு போடலை, தேனியிலையும் அப்பனும் ஜெயிக்கல, மகனும் ஜெயிக்க முடியாது, தனியாக நின்னா. அப்போ குருமூர்த்தி ஒரு ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் ஒரு தத்துவார்த்த இந்து பார்ப்பன இந்துத்துவா தத்துவத்தினுடைய ஒரு அடையாளம் குருமூர்த்தி. குருமூர்த்திக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன டீலிங்கு? ஓபிஎஸ் கூட்டிகிட்டு குருமூர்த்தி எங்கே போகிறார்? டெல்லிக்கு போகிறார். அமித்ஷாட்ட, எங்க இவரை கொஞ்சம் விட்டுறக்கூடாதுங்க, இவர் நம்ம ஆள், எப்போ வேணாலும் காட்டி கொடுப்பார், எப்போ வேணாலும் கவுப்பார், எதை சொன்னாலும் கேட்பார், கால் உழுனா உழுவார், பல்டடின்னு அடிப்பார், இவர் நம்ம விட்டுறக்கூடாதுங்க. அப்போது இந்த ஓபிஎஸ் கூட யாருக்கு தேவைப்படுது? பாஜகவுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, இந்துத்துவ அரசியலுக்கு தேவைப்படுகிறார். இதைத்தான் போய் சொல்றார். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது போயிருக்க முடியுமா? எங்கிறது எதை தாண்டி இருக்க முடியாது? கும்படி பூண்டியை தாண்டி இருக்க முடியாது. அப்போ இதெல்லாம் பார்த்த எடப்பாடி நொந்து தலையில் அடிச்சுட்டு, நான் என்னையா பண்ணுறது, எவன் எங்கே இந்த நண்டு ஒன்று ஏறும் ஒன்று இழுக்கும் தெரியுமா? எல்லா பயிலுமே நண்டா இருக்கானே, நான் எப்படியா சிண்டு முடிகிறது? இதுதான் இந்த பொதுக்குழு. சார், இதை பற்றி உங்களோட கருத்து சார்? இந்த அவசர பொதுக்குழு எதுக்காக? இல்லைம்மா, நேற்று கூட நான் கேள்விப்பட்டேன், அவசர பொதுக்குழுவில் இதுவரை வந்து இபிஎஸ் பவருக்கு வந்ததுக்கப்புறமே எப்பயுமே கட்டிச்சோறு தான் கட்டி போடுவாங்க, புளியோதரை போடுவாங்க, லெமன் ரைஸ் போடுவாங்க, தயிர் சாதம் போடுவாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா கறி விருந்து கொடுத்துருக்காங்க. கோழிக்கறி, ஆட்டுக்கறி, எல்லா கறியும் கட்டு, அதோட பாயாசம் வேற கொடுத்து எல்லாத்தையும் ஒரு ஸ்வீட்டோட. சார், திமுக பண்ணும்போது அதிமுக பண்ணா என்ன தப்பு? நாங்கள் பண்ணுறது, நாங்கள் வருஷமெல்லாம் அதுதானே பண்ணுறோம், நேற்று இன்னைக்கு இல்லை, வருஷமெல்லாம் அதுதான் பண்ணுவோம். நான் கட்சி நடத்தும் போது கூட நானும் அதுதான் பண்ணுவேன், புரியுதா?
இதுக்குன்னே பணம் ஒதுக்கி வச்சுருப்போம் நாங்கள் பிரியாணி போடுறதுக்குன்னே. ஆனால் அப்போ இதிலேருந்து என்னன்னா, தொண்டை வந்து இனிமேல் நம்மளை விட்டு போகக்கூடாது, அவனை நம்ம கவர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நேத்திக்கே நடந்தது வாஸ்தவம் தான். இதெல்லாம் தவிர இன்னொருத்தர் வந்து இப்போ சீக்கிரமாக போயிடுவாருன்னு ஊடகங்கள் பூரா பேசிக்கிட்டு இருந்தது. இது பார்த்தாரு, இது என்னடா ஊடகங்கள் ஒவ்வொருத்தனா கலந்துட்டானா நம்ம இது அச்சாணி கலந்து போயிருமேன்னு நினச்சிட்டு அவரை கூப்பிட்டு, இவருக்கு சீனியர்லாம் இருக்காங்க. இப்போ பொன்னையனெல்லாம் இருக்காரு. பொன்னையனுக்கு எந்த பெருசா ஒண்ணும் பொறுப்பு இல்ல. அவர கூப்பிட்டு அவைத்தலைவரா நீ இருயான்னு சொல்லியிருக்கலாம். அத கூட சொல்லாம, யார அவைத்தலைவர் ஆக்குறாரு? கேபி முனுசாமி ஆக்குறாரு. கேபி முனுசாமி யாரு? வன்னியரு. எப்படி அவங்க காய் நவுத்துறாங்க பாருங்க. தற்காலிகம் தான். அவர் வரட்டும். அந்த உசைன் இருக்காரு, அவர் உசைன் வரட்டும். உசைன் போல்ட் அவர் வரட்டும், அன்னைக்கு பார்ப்போம். ஸோ எப்படினாலும் அவங்க அரசியலை நடத்தணும்னு பார்க்குறாங்க. அந்த அரசியலுக்கு வந்து அண்ணாச்சி சொன்னதை 100க்கு 100 நான் ஏற்றுக்கிறேன், ஒத்துக்கிறேன். இதுதான் இப்போ அதிமுகவினுடைய ஒரு கொள்கை. ஆனால் அதிமுக இனி வந்து கண்டிப்பாக நிறைவேறாது. அதாவது அவங்க நினைக்கிறது வந்து நடக்காது தமிழ்நாட்டில். நான் தான் அடுத்த முதலமைச்சர் ஊர் ஊரா போய் தோட்டி சாட்டின சார், அது மாதிரி திமுகவும் பொருந்தும் எடுத்துக்கலாமா? நீங்களும் சொல்றீங்க நாங்க தான் முதலமைச்சர். முதலமைச்சர்னா நாங்க ஆண்டுகிட்டு இருக்கோம். மக்கள் எங்க ஆனா பக்கம் உங்க ஆட்சியில வந்து நிறைய குறைகள் இருக்கு அப்படின்னு குறை சொல்லி எந்த ஆட்சியில இல்லாம இருக்கு? ஜெயலலிதா ஆட்சியில இல்லையா? எம்ஜிஆர் ஆட்சியில இல்லையா? எடப்பாடி ஆட்சியில இல்லையா? காமராஜர் ஆட்சியில ஆனா உங்க இல்லையா? ஆட்சியில ரொம்ப அதிக அளவுல குறை மட்டும் தான் அப்படி இருக்கு, அப்படின்னு நிறை உங்களை எதுவுமே மாதிரி இல்ல அப்படின்ற ஊடகங்களுக்கு மாதிரி. பூரா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, ஒரு 300 ஊடகங்களுக்கு மாசத்துக்கு 1 லட்ச ரூபா மெனுக்கு பேரம் பேசி அவங்கள எல்லாம் அவருக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. யூடியூப் மட்டும் ஒரு 300 ஆனா யூடியூப். திமுக தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது சொல்லுவாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான்ல, உழுகுறவன் ஊர் வழி போனான்னா அங்கேயும் அவனை பிடிச்சி உழவு வைப்பாங்க அங்க. சரியா? அது மாதிரி என்னத்த வேணாலும் வாய்க்கு வந்த வார்த்தையை பேசிட்டு போகலாம். அதே மாதிரி நீங்களும் எதிர்க்கட்சியே ஏதோ ஒண்ணு சொல்லி விமர்சனம் தானே பண்றீங்க. அவங்களுடைய இங்க குறை பாரும்மா, என்ன அப்படின்னு சொல்லி நீங்க எங்களுக்கு எதிர்க்கட்சி காசு கொடுக்குறாங்க, பிரியாணி போடுறாங்க அப்படின்னு சொல்லி இங்க பாரு, விமர்சனம் பண்றீங்க. எங்களுக்கு எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி. அவரு நல்லவரா வல்லவரான்னு சொன்னா அது அவங்க கட்சி. அவரு எப்படி சொன்னாங்கங்கிறத இப்ப அங்கிருந்து வந்த நம்மளுடைய நண்பர் எப்படி பேசினாரு, செங்கோட்டையன் அவரை பத்தி என்ன விமர்சனம் வச்சாருங்கிறதெல்லாம் நாங்க சொல்ல வேண்டாமா? அவங்க கட்சிக்காரவங்களே அவங்கள பத்தி சொல்லுவாங்க. டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதான், 2 பேருமே ஊழல் கட்சி. ஏம்மா, நாங்க ஊழல் கட்சின்னு அவன் சொல்லுவான். அந்த ஆளை பத்தி அதாவது யாரு மனுஷனா பிறந்தா எல்லாமே என்னமோ சொன்ன மாதிரி எங்க தலைவர் தான் சொல்வாரு, தேன் எடுத்தவன் புறங்கை நக்காமல ஒரு சோப் போட்டா கழுவுவான்னு கேட்பாரு. அது மாதிரி ஊழல்ங்கிறது வந்து தவறு. ஏதாவது ஒரு சில இடங்கள்ல போகும்போது சில நன்கொடைகள், அது ஒரு கட்சியை வழி நடத்தணும்னா காசு பணம் இல்லாம வழி நடத்த இயலாது. அதுவா யாராவது ஒரு நன்கொடைங்கிற ரூபத்துல கொடுத்தாங்கன்னா வாங்கித்தான் ஆகும். இப்ப எங்கள்கிட்ட நன்கொடை கொடுக்குறாங்க, நாங்க எதுக்கு வேண்டான்னு சொல்லணும், வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். கே நேரு அவர்கள் வந்து 1020 கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இடி வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு கே நேரு அவர்களுடைய மகன் வந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்களோட எக்ஸ் தளத்துல ஒரு போட்டோ வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இல்லைம்மா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு நிதியமைச்சரை பார்ப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம். நேரு போய் பார்த்தாலும் அது சாதாரண விஷயம் தான். ஏன்னா நேரு இங்க அமைச்சர், உள்ளாட்சி. ஆனா அவங்களோட கேள்வி என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வழக்கு வந்தாலே வந்து டெல்லியை நோக்கி வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க, எங்க கிட்ட தான் வராங்க. அவர் நாடாளுமன்றம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு செஷன்ஸ். நாடாளுமன்றம் நடக்கிறதுனால அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் நாடாளுமன்றத்துக்கு போறாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டரை போய் பார்த்து அவங்க தொகுதியில வந்து ராணுவ இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர்ல தான் ட்ரெயின் இருக்கு, இங்கே ட்ரெயின் கிடையாது. ஏற்கனவே திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கேருந்து விழுப்புரத்துல இருந்து அரியலூர் வழியாக திருச்சி போகிறதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு இது வழியா, ஐம் சாரி, அரியலூரில் நம்ம
பெரம்பலூர் வழியா போறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பெண்டிங்லேயே இருக்கு. அது சம்பந்தமா அவர் போனதாகத்தான் எனக்கு தகவல் வந்துச்சு. ரொம்ப நாளாவே அப்படி இருக்கும்போது அப்பெல்லாம் இந்த விஷயத்த போய் முன்வைக்காம இந்த நேரத்துல போய் இந்த நேரம் நீயே சொல்லுவ போல இருக்கு. இந்த நேரம் அவங்க சொல்லி இருந்தா அவர் போய்ச்சிருக்குல்ல. ஒரு அம்மா போய் பார்க்கும்போது எத்தனை மைக்கு அங்க வச்சிருப்பாங்க. ரகசிய மைக் இருக்கும்ல, கேமரா இருக்கும்ல, போட்டோ எடுத்திருக்க இல்ல கேமரால. அந்த போட்டோலாம் வந்து இதை எடுக்கல, கேமரா வச்சு எடுக்கல. இதெல்லாம் அவங்க இதுல இருக்கக்கூடிய அந்த பெண் ஏதோ ஒரு இதுல எடுத்தாதான். இவர் கேட்டிருந்தாருன்னா மன்னிப்பு கேட்டதை எடுத்து போட. இப்போ நேரு மீது அமலாக்கத்துறை 1020 கோடி ரூபா ஊழல் இருப்பதாக பட்டியலை கொண்டு போய் டிஜிபிகிட்ட கொடுத்துருக்காங்க. டிஜிபி உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவமனையில் படுத்துட்டார். இது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை. இரண்டும் நாடகம் ஆடுகிறது, நடிக்கிறார்கள். நீங்கள் பல வழக்குகளில், ஊழல் வழக்குகளில் நீங்கள் நேராக கொண்டு போய் டிஜிபிடியா மனு கொடுத்தீங்க? அமலாக்கத்துறையை பார்த்து கேட்குறேன். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையும் அவர்களுக்கு என்ன அதிகாரமோ, அவர்கள் என்ன வரம்போ அதை செய்யலை. இதை அரசியலாக்குகிறார்கள். நான் பல இடங்களில் இதை சொல்லியிருக்கேன். உண்மைதான். இதை நேரு ஊழல் பண்றாரு, ஊழல் பண்ணாம இல்லை, ஊழல் தான், பல கோடி ஊழல். நீங்க இந்த ஊழலை கட்டுப்படுத்தக்கூடிய மத்திய வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் அவர்களுக்கான வேலையை செய்யவில்லை. இதை என்ன பண்றாங்க? ரகசியமா ஊழலுக்கான அத்தனை தரவுகளையும் எங்க கொடுக்கணும்? நீதிமன்றத்தில். நீதிமன்றம் தான் குற்றம் நடந்திருக்கு, குற்றவாளி, ஊழல் நடந்திருக்கு, ஊழல் நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்து சிறையில் போட வேண்டியதோ, ஜப்தி பண்ண வேண்டியதோ, அதிகாரியை பதவி நீக்கம் செய்ய வேண்டியதோ யாருக்கு அதிகாரம் இருக்கு? நீதிமன்றத்துக்கு. இது வருமான வரித்துறைக்கோ, அமலாக்கத்துறைக்கோ, டிஜிபிக்கோ எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ நேரு ஊழல் பண்ணார் ரைட்டு. இந்த ஊழலை டிஜிபி நடவடிக்கை எடுத்து ஊழல் நடந்ததுக்கான முகாந்திரங்களை பூரா, பணத்தை பூரா ஜப்தி பண்ணிடுவாரா டிஜிபிக்கு அதிகாரம் இருக்கா? யாருக்குமே அதிகாரம் இல்லை. அப்போ இந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேரணும். என்ன செய்தி? இதற்காகத்தான் இந்த அமலாக்கத்துறையை மலிவான அரசியல் செய்ய சொல்லி பாஜக அழுத்தம் கொடுக்குறான். ஏன்னா திருச்சியை ஒட்டி ஏறக்குறைய ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விட்டமினை நேரு வச்சிருக்கார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திமுகவுடைய 4 பேர் தான் திமுகவுடைய முதுகெலும்புகள். அதில் ஒருத்தர் நேரு. திருச்சியை ஒட்டி 30 சட்டமன்ற சீட்டு, மதுரைக்கு கீழே ஒரு 30, கொங்கு பெல்ட்டில் செந்தில் பாலாஜி ஒரு 30, வடக்க ஏவா வேலு ஒரு 30, 120 சீட்டு கேரண்டியாக வேணும் எனக்கு. இது முதலமைச்சர் உத்தரவு. இந்த உத்தரவுகளை செயல்படுத்துகிற தளபதிகள் தான். விஜய் மாதிரி உங்கள் விஜய் உயிரென வருவார். இந்த 4 பேர் தான் திமுகவுடைய தளபதிகள். இந்த 4 பேரில் ஒரு ஆளை ஜெயிலில் முடிச்சு 471 நாள் போட்டு செந்தில் பாலாஜியை, அவரை பாஜக, அண்ணாமலை 2 கோடி தான் ஊழல் திருப்பி தரணும். அதெல்லாம் முடிய நீ ஜெயிலு. இப்போ அடுத்து நேரு. பாஜகவுடைய மலிவான அரசியல் தான் ஊழல் நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருக்கா இல்லையா, இதை நீதிமன்றம் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய வேலையை செய்யாமல் நீங்கள் அண்ணாமலை என்ன பண்ணுவார்? திமுக ஊழல் நடந்திருக்கியா, ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3 பெரிய டங்கு பூட்டிய தகர கடையில் வாங்கி காலிப்பெட்டி எடுத்துட்டு, காலிப்பெட்டி நிறைய ஊழல் பண்ணதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. நேரம் எங்கே போவார்? கவர்னர்கிட்ட போவார். அவர் ஒரு RSS நபர். யார்? ஆளுநர். நீ இதெல்லாம் எடுத்துட்டு எங்கே போகணும்? ஹைகோர்ட்டுக்கு போகணும், நீதிமன்றத்துக்கு போகணும்.
நீதிமன்றத்தில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரார் அறைக்கு போகணும். பாஜக எந்த ஒரு ஆதாரமே இல்லாம திமுக வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆதாரம் இருக்கு இல்லைங்கிற விஷயத்துக்குலாம் போகல. ஆனா மலிவான அரசியல், திமுக ஊழல் கட்சி தான், ஊழல் பண்றது தான், அதிமுக ஊழல் தான், அதிமுக ஊழல் கட்சி தான். ஆனால் ஊழலை நிரூபிக்கக்கூடிய தகுதி அண்ணாமலை கிடையாது. அண்ணாமலை ஒரு ஊழல்வாதி, அண்ணாமலை கட்சி ஒரு ஊழல்வாதி. இதெல்லாமே அரசியல் தாமா. மக்களை ஏமாற்றுறது, மக்களை ஏமாற்றுவதற்கு 50 பெட்டி எடுத்துட்டு போனேன் நீ. ஒரு முறை 5 பெட்டி 10 பெட்டி எடுத்துட்டு போனேன். இப்ப அந்த பெட்டியெல்லாம் எங்க? அது பெட்டி கொடுத்த ஆதாரம் எங்க? பேப்பர் எங்க? அதனுடைய ஃபுட்டேஜ் எங்க? ஏதாவது இப்ப இருக்கா? அண்ணாமலையே காணோம், பொட்டியும் காணோம், அண்ணாமலையும் காணோம். கொஞ்ச நாள் 6 வரையும் ஊருக்கு போயிடுவார். சொல்லுங்க. இதில் ஒரு சின்ன விளக்கம் என்னன்னா, இன்கம் டேக்ஸு வந்து தன்னுடைய கையில் தான் வச்சிருக்கு ஒன்றிய அரசு. அதான் அந்த அம்மா யார், நிர்மலா சீதாராமன் தான் இன்கம் டேக்ஸினுடைய அத்தாரிட்டி. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும், இந்த 1020 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொன்ன உடனே இன்கம் டேக்ஸை முடுக்கி விட்டுருக்கணும். இன்கம் டேக்ஸில் ரெய்டு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இன்கம் டேக்ஸு அவங்க சொத்துக்களை எங்கெங்கே இருக்குது என்னங்கிறதெல்லாம் ரெய்டு பண்ணி அதை சொத்துக்களை பூரா பறிமுதல் பண்ணுறதுக்கு இன்கம் டேக்ஸுக்கு அதிகாரம் இருக்குது. இன்கம் டேக்ஸுக்கு எங்கெங்கே சொத்துக்கள் இருக்குங்கிற லிஸ்ட்டை எடுத்து அந்த லிஸ்ட்டு நோட்டீஸு இவருக்கு நேருக்கு அனுப்பிச்சு, இதெல்லாம் எப்படி வந்தது, இதெல்லாம் உங்கள் ஏற்கனவே உங்கள் வருமான வரி கணக்கு எங்ககிட்ட இருக்குது, இதெல்லாம் இந்த கணக்கில் வரல, இப்போ இவ்வளோ கணக்கில் வராமல் இருக்குது, அப்போ இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதை பூரா சீஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? இன்கம் டேக்ஸு ரெய்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. ஏன் அதை உபயோகப்படுத்தாமல் நீ எஃப்ஐஆர் போடுன்னா, இதுதான் அண்ணாச்சி சொன்ன மாதிரி ஒரு உள்நோக்கம். எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வர முடியும், எஃப்ஐஆர் போடலைன்னா இடி உள்ளே வர முடியாது. அதே சமயத்தில் இப்போ இந்த இடி என்ன பண்ணலாம், உடனே ஹைகோர்ட்டில் போட்டு இந்த மாதிரி வந்து ஊழல் நடந்திருக்கு, இந்த ரெக்கார்டெல்லாம் இருக்குது, அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு கேஸை பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் இதை சுவமோட்டாவை எடுத்து எங்களுக்கு நியாயம் வழங்குங்கன்னு இவங்க கேட்கலாம். இப்போ தான் சுவமோட்டாங்கிறது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஏன் அப்படி போய் கேட்டிருக்கலாம்ல? என்னென்னாச்சு நான் சொல்கிறது? கரெக்டு. சுவமோட்டாவை எடுக்க சொல்லியிருக்கலாம்ல, ரெக்கார்டை பூரா கொடுத்து. அதை விட்டுப்புட்டு நான் இந்த ஊழல் பண்ணாங்க என்னை வந்து மன்னிப்பு கேட்டார், இதெல்லாம் வந்து தவறான செய்திகள் தான். இந்த தவறான செய்திகள்லாம் நமக்கு வந்து ஏற்புடையது அல்ல. திமுக தவறு செஞ்சிச்சா சரியில்லைங்கிறது நம்ம அங்கே போக வேண்டாம், இவங்களை பற்றி நம்ம பேசுவோம். 1060 கோடின்னா 1020 கோடி போய் இருந்தா எடுத்துட்டு வா, எங்க வச்சிருக்காரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி 100க்கு 100 அதுதான் நடக்குது. எப்ப பார்த்தாலும் ஒன்றிய அரசினுடைய வேலை இடி, இன்கம் டாக்ஸ், அமலாக்கத்துறை இதெல்லாம் அவங்க கையில இருக்கு. அவங்க இதை உபயோகப்படுத்தி எப்படியெல்லாம் கெட்ட பேரை உண்டு பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஒரு தவறான இதை கற்பிக்கணுங்கிற நோக்கம்தான். அதே மாதிரி இப்போ இந்த எஸ்ஐஆர் இருக்க, இப்போ கிட்டத்தட்ட 77 லட்சம் வாக்காளர்கள் வந்து விடுபட்டு போயிருக்கு. அதில் என்ன 77 லட்சம் பேருமா செத்து போயிட்டான்? அப்போ இடம் மாறி போயிருக்கலாம், வேற இடத்துல இருக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து வேணும்னு இவங்க திட்டம் போட்டு பண்ணக்கூடியது. இப்போ சென்னையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, வெளியூர்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஊரில் ஓட்டு இருக்கும், அவங்க இங்கே வந்தப்போ அவங்க அங்கே போனாங்கன்னா எப்படி பதிய முடியும்? இப்போ இங்கே வர்றாங்க, இங்கே வந்தப்போ இவங்க டெல்லிக்கோ மும்பைக்கோ வேலை நிமித்தமாக மாறி போயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஓட்டெல்லாம் கேன்சல் பண்ணிடுவியா? நேட்டிவ் தானே, நேட்டிவ் எதுவோ அந்த இடத்துல ஓட்டு இருக்கணும். இப்போ சிதம்பரம் வந்து டெல்லியில் தான் ரொம்ப நாளாக இருந்தார், ஆனால் அவருக்கு ஓட்டு சென்னையில் கூட இல்லை, சிவகங்கையில் தான் ஓட்டு. என்னன்னாச்சு? ஆமாம், அப்பா பிள்ளை 2 பேத்துக்கும் சிவகங்கையில தான் ஓட்டு, சொத்து இருக்கு. ஸோ ஆகையினால இதெல்லாம் வந்து ஒரு நான் சொல்றதுன்னா பழி வாங்கும் ஒரு கெட்ட எண்ணம், அவ்வளவுதான். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 64,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.